திருப்பாவை ஸ்ரீ ஆண்டாள் பாசுரம் 22ஆம் நாள். அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கு கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். கிங்கிணிவாய் செய்த தாமரை பூ போல செங்கன் சிறுகச் சிறிதே எம்மேல் வழியாவோ. திங்களும் ஆதி தியனும் எழுந்தார்போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய். பொருள்: கண்ணா, எங்களை விட உயர்ந்த வீரர்கள் இருக்கிறார்களா என தங்களை பற்றி பெருமை அடித்துக் கொண்டவர்களும் இந்த பரந்த பூமியை ஆட்சி செய்தவர்களுமான அரசர்கள் மிகுந்த பணிவுடன் உன் பள்ளி கொண்டுள்ள கட்டிலை சுற்றிலும் சத் சங்கத்துக்கு வந்த பக்தர்கள் போல் காத்து நிற்கிறார்கள். அவர்களைப் போல் நாங்களும் உன் அருகில் நிற்கிறோம். எங்கள் மீது கிங்கிணி என ஒலிக்கும் சிறுமணியின் வாய் போலவும் தாமரை பூ மெதுவாக மலர்வது போலவும் உன் சிவந்த தாமரை கண்களை சிறுகச் சிறுக திறந்து விழிக்க மாட்டாயா? சந்திரனும் சூரியனும் உதித்தது போல அந்த கண்களை கொண்டு எங்களை பார்ப்பாயானால் எங்கள் மீதுள்ள எல்லா பாவங்களும் சாபங்களும் தீர்ந்து விடுமே என்கிறாள் ஆண்டாள். இதனோட விளக்கம் என்னன்னா, இறைவனின் கடைக்கண் பார்வை நம்மீது பட்டால் போதும், சாபங்கள் கருகி போகும். எப்படி அவனது பார்வையை நம்மீது திருப்புவது? மிக எளிதாக ஆண்டாள் பாடிய திருப்பாவையின் பாடல்களையும் நாம் மார்கழியில் மட்டுமல்ல எந்நாளும் பக்தியுடன் படித்தால் போதுமே. அதற்கு அவகாசம் இல்லையா? ஸ்ரீ ஆண்டாள் சொல்லி இருக்கிறாளே, இந்த பாவையில் கோவிந்தா, விக்ரமா போன்ற எளிய பதங்களை நாம் எந்நாளும் சொன்னாலே போதுமே. கண்ணனின் கடைக்கண் பார்வை நம்மீது பட்டு நாம் எல்லா வளங்களும் பெற்று நலமோடு வாழலாம். மீண்டும் நாளைய பாசுரத்தில் சந்திப்போமா? அன்புடன் எம் தணிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம்.